காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்குங்க உங்கள் ஏரியாவில் மழைங்களா? காஞ்சிபுரம் நல்லா பின்னிச்சு. நல்லா ஒரு முனைகள் ஆரம்பித்து ஒரு 1 ஹவர் நல்ல மழை, சரியான மழை. காஞ்சிபுரம் ஃபுல்லாகவே மழை தான். ரோடெல்லாம் வழக்கம் போல் தண்ணி நின்றுச்சு. ஆனால் ஒரு 1/2 ஹவரில் எல்லா தண்ணியும் டாட்டா பை சொல்லிட்டு அது பாட்டு போயிடுச்சு. ரோடு கிளியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இன்றைக்கி நைட் நம்ம வீட்டில் அதான் என்னுடைய ஸ்பெஷல் சேமியா சிம்பிளாக பண்ணிட்டேன். எண்ணெயில் ஆனியன்லாம் போட்டால் இன்னும் ஹெவியாகிடும், மீதி ஆகிடும். இது அப்புறம் சாப்பிட முடியாது. அதனால் ஒன்லி சேமியா மட்டும் போட்டு இந்த காஞ்ச மிளகாய் போட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம், பெருங்காயம் போட்டு சிம்பிளாக பண்ணியாச்சு. அதான் விஷயம். ஓகேங்களா? ப்ளைனாக சாப்பிடுவோம். ஒரு நாளைக்கு இப்படி எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் பிடிக்கும். கொஞ்சம் கடாயில் கொஞ்சம் தீய வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த சேமியா அடின்னு சொல்லுவாங்கள்ல, ஒட்டியிருக்கும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்காதான். ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்று, இன்றைக்கி ஒரு நியூஸ் பார்த்தேன், வீடியோவே வந்துச்சு. திருவண்ணாமலையில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுங்க அது. ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் குட்டி குட்டி பசங்க படிக்கிறாங்க. எல்லாம் 4வது 5வது அப்படி தான் இருக்கும். எல்லாம் 7-8 வயசு பசங்க தான், குட்டி பசங்க தான். அவங்களுக்கு இந்த சத்து அதான் முட்டை வைக்கலை இன்றைக்கி. அதில் முட்டை ஷார்ட்டேஜாக இல்லை யாருக்கும் வைக்கலான்றது நம்மளுக்கு தெரில. அதில் ஒரு பையன் மட்டும் துணிச்சலாக கேட்டான், மத்தியானம் சாப்பாடு போடுவேன், முட்டை இல்லையான்னு. முட்டைலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சமையல் பண்ணவங்களும் அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருக்காங்களே, ஏன்னா ஒரே ஆள் இத்தனை பேர் பண்ண முடியாதுல்ல, அதுக்காக சரின்ட்டு அந்த பையன் அப்புறம் துடுக்கா போய் அந்த கிச்சனில் போய் பார்த்துட்டான். முட்டை இவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த சமையல் ஆயா என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பேர் லட்சுமி. அவங்க என்ன பண்ணுங்க, பெரிய தொடப்பு எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அசிஸ்டண்ட் ஒருத்தருக்காங்கல்ல, முனியம்மா, அந்த மாதிரி பேர். எப்படி இது பாருங்கள், இவங்களாம் வேலை இல்லைன்னு சமையல் வேலை கொடுத்தது தப்புன்னு நான் நினைக்கிறேன். அந்த லட்சுமின்ற மெயின் குக்கு அந்த ஆயாவும் தான் சொல்லணும். ஏன்னா இதுங்களாம் என்ன வயசு நமக்கு தெரியாது. சமையல் பண்ணால் ஆயா தான், இதுங்களுக்கு அப்படி தான் மரியாதை கொடுக்கணும். இந்த முனியம்மா 2 பேரும் சேர்ந்து அந்த லட்சுமின்றத தொடப்பு கட்டில் அந்த பையனை பலம் நல்லா அடிச்சுட்டு, இதை யாரோ ஒருத்தர் வீடியோ எடுக்கணும். பசங்க எடுத்தாங்களா இல்லை யார் எடுத்தான்னு தெரில, எடுத்து அது பதிவு பண்ணி இப்போ போயின்னு இருக்குது. அது என்ன தைரியங்க கேட்டால் அதுக்கு உடனே அதுக்கு போலீஸ் வரைக்கும் போயிட்டு அந்த போலூர் போலீஸ் போயிட்டு ஸ்டேஷனில் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களும் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேஸ் புக் பண்ணிட்டாங்க. புக் பண்ணிவிட்டு 2 பேரை வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி அந்த டீச்சர் ஒன்று இருந்தது அங்கே ஸ்கூலில், அந்த அம்மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. என்ன கண் துடைப்பாது அந்த மாதிரி எடுத்துடணும். ஏன்னா ஒரு டீச்சருக்கு தெரியாமல் இந்த சமையல் நடக்காது. இது ரொம்ப பகிரங்கமாக கண்டிக்கணுங்க. இதுங்க வேலையை விட்டு எடுத்தது தப்பு கிடையாது. எடுத்துகிட்டு அந்த தொடப்பத்தாலே இதுங்களை 2 போடணும். அந்த பசங்க பட்ட கஷ்டத்தை இதுங்க உணர்த்தினா தான் கொஞ்சம் இதாக இருக்கும். கொஞ்சம் தண்டனை கொஞ்சம் சிவியராக கொடுங்க கல்வி அமைச்சரை. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க.